கொடிக்காத்த குமரன் இந்தியுடைய போராட்ட தியாகி ஆவார். இவர் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் நாச்சிமுத்து, தாயார் கருப்பாயி ஆவார். குமரனின் இயற்பெயர் குமாரசாமி. சிறு வயதிலே குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை தொடர இயலவில்லை. ஆதலால் கைத்தொழில் நெசவு தொழிலை செய்து வந்தார். தனது 19வது வயதில் 14 வயது ராமாயி என்பது திருமணம் செய்து கொண்டார். இளம் பருவம் முதலே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்த குமரன் காந்தியின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தார். காந்தியடிகள் நடந்த போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். திருப்பூரில் நடக்கும் பல போராட்டங்களில் கலந்து கொண்ட அவர் பல போராட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்தினார். தேசபக்தி பாடல்களை பாடியபடி அதன் தொடர்பான நாடகங்களையும் நடத்தியபடி திருப்பூர் தேசபக்தி இளைஞர் மன்றத்தில் உறுப்பினராகவும் செயல்பட்டு வந்தார். 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அன்று ஆங்கிலேய அரசுக்கு எதிரான அறுவடை போராட்ட ஊர்வலம் நடைபெற்றது. தியாகி B.S. சுந்தரம் அந்த ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கினார். திருப்பூர் குமரன் கையில் தேசிய கொடியினை ஏந்தி வந்தே மாதரம் கோஷம் ஆர்வமுடன் அணிவகுத்து சென்றார். தடையை மீறி ஊர்வலம் சென்ற போது ஆங்கிலேய காவலர்கள் தடையறை நடத்தினர். அப்போது காவலர்களால் தாக்கப்பட்டு வந்தே மாதரம் என்று வீர வணக்கங்களுக்கு கீழே சரிந்து விழுந்தார் குமரன். ஈது எங்கும் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. உயிர்ப்பு போராடிய அந்த நிலையிலும் கரத்தில் பற்றிய தேசிய கொடியை அவரது விரல்கள் பற்றியிருந்தன. அந்த கொடியை பிடித்திருந்த விரல்களை கொடியிலிருந்து பிடிக்க முடியாமல் திணறியது காவலர் படை. ஒரு காயமடைந்த குமரன் சிகிச்சை பலனின்றி அடுத்த நாள் அதாவது ஜனவரி 12, 1932 அன்று உயிர்நீத்தார். அன்று முதல் குமாரசாமியாகவும் திருப்பூர் குமரனாகவும் இருந்த குமரன் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார். ஏந்திய கொடி வரலாற்றில் குமரனின் பெயரையும் விதித்தது. தேசிய கொடியை இந்திய பக்கம் உயிர்த்து கொண்டார் குமரன். அவரது மரணம் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே சுதந்திர வெட்கை தூண்டியது. நாட்டின் சுதந்திரத்தை நாம் கொண்டாடி மகிழும் வேளையில் திருப்பூர் குமரன் போன்ற தியாகம் புரிந்த எண்ணிலா தியாக உலகின் நன்றியுடன் நினைவு கூறுவது நாம் அவர்கள் செலுத்தும் நன்றிக்கடன் ஆகும். தேசத்தின் மானம் காக்க சுவாசித்த சுவாசத்தை தேசத்திற்கு பரிசாக கொடுத்த தியாக செம்மறி என்றென்று போற்றி கொண்டாடுவோம். கொடிக்காத்த குமரனின் தியாகத்தை நினைவு கூறுவோம். நன்றி. வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த். கைதட்டலாமே, நல்லா சிறப்பாக கைதட்டலாம். இப்போ நம்ம இந்த சுதந்திர அன்னைக்கு எதுக்காக ஒரு